வெல்கம் டு மாசா ரயில்வே அகாடமி. ஸோ நம்ம ரயில்வேக்கான குரூப் டிக்கான கிளாஸ் ஷெடியூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு நல்ல மார்க் வந்து நிச்சயமாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நம்மளோட சிலபஸ் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஸோ ஆப்டிடியூட் வந்து நம்ம குரூப் டிக்கு வந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ரீசனிங் வந்து 30 கொஸ்டின் கேட்பாங்க. சயின்ஸுக்கு வந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஜிகே வந்து 20 கொஸ்டின். ஸோ இதில் நான் ஸ்கோரிங் பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது 3 தான் நமக்கு ஸ்கோரிங் பார்ட்டே. ஆப்டிடியூட், ரீசனிங், சயின்ஸ் இது 80 மார்க் கேட்குறாங்க. இதுதான் நம்மளோட ஸ்கோரிங் பார்ட். ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கவே செய்யணும். சரியா? இந்த ஜிகே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸே கிட்டத்தட்ட 10 கொஸ்டின் கிட்ட கேட்டுருவாங்க. மீதி இருக்கிற ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி இதெல்லாம் சேர்த்து தான் 10 கொஸ்டின் கேட்பாங்க. அதுவே கடல் மாதிரி இருக்கு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதை கொடுங்க. ஆப்டிடியூட், ரீசனிங், சயின்ஸ் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸ்ட்ராட்டஜிக்கே படிங்க. ஸ்ட்ராட்டஜிக்கே கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அந்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டியில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை முதல்ல படிங்க. அதுக்கப்புறம் நீங்க கண்டென்ட்டை படிங்க. சரியா? ஸோ ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இதுலயே நீங்க தெளிவா இல்லாம இந்த 80 கொஸ்டின் உங்க கையில இருக்கும்போது இதுலயே நீங்க தெளிவா இல்லாம இதுல போனீங்க அப்படின்னா நீங்க இதுல வந்து ஒரு பாடம் படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு மார்க் வரும். ஆனா இதுல நீங்க ஒரு பாடம் படிச்சீங்கன்னா ஒரு மார்க் வருமா வராதா அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருக்கும். அதனால நீங்க குரூப் டி படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆப்டிடியூட், ரீசனிங், சயின்ஸ் இது மூணுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ நமக்கு வந்து இதற்கான ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆன்லைன்லேயும் நம்மளோட கிளாஸஸ் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் நம்மளோட கிளாஸஸ் இருக்குது. ஸோ 27ஆம் தேதி அதாவது வரக்கூடிய மண்டே வந்து நம்மளோட கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு கிளாஸ் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 9384417810. நான் எப்போதுமே சொல்கிறதான் எங்கள் கிளாஸை நீங்கள் டைரெக்டாக வந்து பாருங்கள், டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், எங்கள் ஸ்டூடெண்ட் கிட்டே ஃபீட்பேக் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணால் போதும். அவ்வளோ ஜென்யூனாக தான் இருக்கும். தேவை இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நடந்து முடிஞ்ச டெக்னீஷியன் எக்ஸாம்ஸில் ஸோ ஒரு ஐடிஐ ஸ்டூடெண்ட் 100க்கு 76 மார்க் எடுத்திருக்காங்க. சரியா? ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மார்க் மட்டும்தான். செகண்ட் மார்க் 68, தேர்ட் மார்க் 66 போயிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக ரயில்வேக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலான கிளாஸஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தேவை இருக்கிறவங்க நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி சயின்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்சிஆர்டியை நம்ம வந்து கம்பைல் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி ஸோ உங்களுக்கு கண்டென்ட்டும் இருக்கும் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும். சேர்த்து நம்மகிட்ட என்ன இருக்குது, சயின்ஸ் புக்கு காம்போவாக இருக்குது. அந்த புக்கு தேவைனாலும் இந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நம்ம கிளாஸ் வந்து ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. சரியா? ஸோ நம்ம ஷெட்யூல் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா முதல்ல இந்த ஆப்டிடியூட், ரீசனிங், சயின்ஸ் இதை வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் படி நம்மளோட அந்த குரூப் டி எக்ஸாம் மே லாஸ்ட் இல்லைனா ஜூனில் நடக்கிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த கிளாஸஸே போட்டிருக்கோம். மேபி எக்ஸாம் டேட்டில் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஷெட்யூல் என்ன பண்ணிப்போம், சேஞ்ச் பண்ணிப்போம். சரியா? ஸோ இது ஒரு ஃப்ரெஷராக இருந்தாலும் இல்லை நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் இது வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 27 மண்டே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் நம்பர் சிஸ்டம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சயின்ஸில் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட், மேக்ஸில் டெசிமல் அண்ட் ஃப்ராக்ஷன், கெமிஸ்ட்ரியில் மேட்டர் அண்ட் இட்ஸ் சரௌண்டிங், ரீசனிங்கில் அனலாகி. ஸோ 2 மேக்ஸ் டாபிக் இருக்குது. ஸோ ஒரு ரீசனிங் டாப்பிக்கு, 2 சயின்ஸ் டாபிக் இருக்கிறோம். சரியா? ஸோ மொத்தம் 5 டாப்பிக்கு. சாட்டர்டே பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணிவிட்டு ஸோ சண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வீக்லி டெஸ்ட் வந்து ஒன்று வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். சரியா? ஸோ இதில் சயின்ஸில் போட்டிருக்க டாபிக் எல்லாமே இம்பார்ட்டண்டான டாபிக். முதல்ல வரக்கூடியது எல்லாமே இம்பார்ட்டண்டான டாபிக். யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்டாக இருக்கட்டும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். மேட்டர் அண்ட் சரௌண்டிங் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் போட்டிருக்கோம். சரியா? ஸோ வீக் 2 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷன், ஸோ பயாலஜியில் டிஷ்யூஸ், மேக்ஸில் வந்து சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ், சயின்ஸில் வந்து மெக்கானிக்ஸ் 1, ரீசனிங்கில் வந்து கோடிங் டிகோடிங். சரியா? ஸோ இது வந்து வீக் 2க்கான ஷெட்யூல். சரியா? ஸோ இதே மாதிரி வீக் 3, வீக் 4ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த ஷெட்யூல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மாசா லேர்னிங் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ மாசா லேர்னிங் ஆப்பில் மேலே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இருக்கும். லெஃப்ட் சைட் கார்னரில் இந்த மாதிரி ஒரு 3 ஐக்கான் இருக்கும் நம்ம ஆப்பில். ஸோ அந்த கண்டென்ட்டில் ஃப்ரீ மெட்டீரியல் இருக்கும். அதில் ஸ்டடி பிளானில் வந்து நான் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ வேணுங்கிறவங்க இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இது மாதிரி வீக் 4, 5 இதே மாதிரி நம்ம கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14 வீக் வரும்போது நம்மளோட மேக்ஸ் வந்து என்ன ஆயிரும்னா கம்ப்ளீட் ஆயிரும். சரியா?
ஸோ இதோட நம்ம ட்ரிக்னாமெட்ரி எலமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட நம்மளோட மேக்ஸோட போர்ஷன்ஸ் வந்து நமக்கு என்ன ஆயிரும், கம்ப்ளீட் ஆயிரும். சரியா? ஸோ டேட்டா சஃபிஷியன்சி. இதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ரீசனிங் டாபிக் தான் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ப்ஷன், சீக்வன்ஸ் அண்ட் சிட்டிங்லாம் ரீசனிங் டாபிக் தான். சரியா? ஸோ அதுவும் கூட நமக்கு வந்து மே மாதத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம், அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஃபுல்லாமே சயின்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மே மந்த் வரும்போதே இது வந்து நம்ம பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதம் நம்ம சீரியஸாக படிக்க போகிறோம். ஸோ மே மந்த் வரும்போதே நமக்கு என்ன ஆகிடும், சயின்ஸ் வந்துடும். ஸோ இது கூட தான் நம்ம வந்து ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், கிளாஸஸ் வந்து எடுப்போம். ஸோ இதுக்கு அப்புறவு உங்களுக்கு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ ஏன் வந்து நம்ம வந்து மே ஜூனில் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ பிப்ரவரியில் வந்து ஜிடி எக்ஸாம் இருக்குது. ஸோ மார்ச்சில் கண்டிப்பாக ஆர்பிஎஃப் எக்ஸாம் வந்து போட்டுருவாங்க. ஸோ ஆர்பிஎஃப் எக்ஸாம் இருக்கும், என்டிபிசியோட ஸ்டேஜ் 1 இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு மார்ச்சில் இருக்குது. சரியா? ஸோ அடுத்த ஏப்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஎல்பியோட ஸ்டேஜ் 2வும் அதே மாதிரி ஜேஇயோட ஸ்டேஜ் 2 இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சரியா? ஸோ நமக்கு இருக்குது ஒன்று ஏப்ரல் இல்லைனா மே, இந்த 2 மந்தில் இது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜூன் மாதம் நம்ம என்ன பண்ணலாம்னா குரூப் டி எக்ஸாம் வந்து என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஜூனை விட்டாச்சு அப்படின்னா அடுத்தது வந்து எஸ்எஸ்சியோட கேலண்டர்ஸில் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இவங்க இந்த இயருக்குள்ளாடி இந்த கேலண்டரை முடிக்கிறதுக்கான பாசிபிளே ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக ஜூனில் வந்து எக்ஸாம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த ஷெடியூலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் தங்கி படிக்கணும், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். புரியுதா? ஏன்னா இங்கே இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனுங்கிறது சுத்தமாக இருக்காது. பக்கத்தில் ஒருத்தனாவது உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்பான், படிச்சுட்டு இருப்பான். ஸோ நமக்கும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் வந்து கிடைக்கும். சரியா? ஸோ வீட்டில் இருந்து நீங்கள் வந்து ஒரு 6 மந்தில் படிக்கிறத இங்கே வந்து ஒரு 3 மந்த்லேயே படிச்சிடலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ தூரம் டைம் கிடைக்கும். ப்ளஸ் ஸ்டாஃப் டீம், நானும் எப்போதுமே இங்கே தான் இருப்பேன். நம்மகிட்ட வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ், ரீசனிங் எல்லாமே செப்பரேட் ஸ்டாஃப் இருக்காங்க. ஸோ ரயில்வே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், முக்கியமாக ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி நம்ம வந்து கிளாஸஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு. சரியா? ஸோ தமிழ்நாட்டில் எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி, பேங்க் தான் என்ன பண்ணுறாங்க, நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சிக்கு ஒரு பெஸ்ட் ஆஃப்லைன் கோச்சிங் சென்டர் நம்மளோட இன்ஸ்டியூட் இருக்கும். ஸோ தேவை இருக்கிறவங்க நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா மார்த்தாண்டம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. நாங்கள் 50 பேரை தாண்டி எடுக்க மாட்டோம் ஒரு பேட்ச்சில். ஸோ ஏன் அப்படின்னா எங்கள் ஹாஸ்டலில் அவ்வளோதான் ஸ்டே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ 50 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் தான் எங்கள் இன்ஸ்டியூட்டில் ஸ்டே பண்ணதுக்கான ஹாஸ்டல் கெப்பாசிட்டி இருக்குது. அதுக்கு மேலே இல்லை. ஸோ அதுக்கு மேலே எங்களால் எக்ஸ்டெண்டும் பண்ண முடியாது. ஸோ தேவை இருக்கிறவங்க உடனே என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.